நீங்க எவ்வளவு கோபக்காரர், எவ்வளவு கோவப்படுவீங்க அப்படிங்கறத இந்த ஆங்கிரி மீட்டரை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்கிற 20 விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 20 பாயிண்ட்ஸும் நியாயமாவும் இருக்கும், அநியாயமாவும் இருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா இதுல எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க கோவப்படுவீங்க அப்படிங்கறத கணக்கு போட்டுக்கிட்டே வாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல போற இந்த 20 பாயிண்ட்ல 10 பாயிண்ட்டுக்கு நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு நடுத்தரமா கோவப்படக்கூடிய ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 20ல ஒரு 2-3 பாயிண்ட் இல்ல வெறும் ஒரு 5-6 பாயிண்ட் தான் உங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா நீங்க ஒன்னும் பெரிய கோபக்காரர் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு 15 பாயிண்ட் தாண்டி 18-19 போதுன்னா நீங்க அதிகமா கோபப்படக்கூடிய கோபக்காரர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். 1, நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கலனா நீங்க கோபப்படுவீங்களா? 2, நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு எதிர்பார்த்த நேரத்துல நடக்கலனா? 3வது, நீங்க விரும்பிய பொருள் கிடைக்கலனா? 4வது, நீங்க விரும்பிய இடத்துக்கு போக முடியலனா? 5வது, முகத்துக்கு நேரா யாராவது உங்களை திட்டுனா? 6வது, உங்களை யாராவது திட்டினதா சொல்லி கேள்விப்பட்டாலே கோவம் வருதா? 7வது, உங்க கிட்ட யாராவது பொய் சொன்னா கோவம் வருதா? 8வது, உங்க கையில பணம் இல்லனா கோவம் வருதா? ஏன்னா நிறைய பேருக்கு கையில பணம் இல்லாத சூழ்நிலையில எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். 9வது, கையில நிறைய பணம் இருக்கும்போது கோவம் வருதா? அது எப்படி பணம் இருக்கும்போது கோவப்படுவாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது பணம் இருக்கு அப்படிங்கிற அகங்காரத்தினால வர கோவம். 10, யாரோ உங்களுக்கு மரியாதை தரலன்னு நீங்க நினைச்சா, இல்ல நீங்க எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காத போது கோவம் வருதா? 11, நீங்க செய்யறது கரெக்ட், மத்தவங்க செய்யறது தப்பு அப்படின்னு தோன்றப்ப கோவம் வருதா? 12, உங்களுடைய பேச்சை யாரும் கேட்கலனா? சில பேர் தங்களுடைய பேச்சை சொன்ன உடனே கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி சொல் பேச்சு கேட்காதப்ப உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த மாதிரி உங்களுடைய பேச்சை யாரும் கேட்காத போது உங்களுக்கு கோவம் வருதா? 13, நீங்க செய்யாத ஒன்ன செஞ்சதா சொல்றப்ப உங்களுக்கு கோவம் வருதா? உங்களுக்கு என்ன தோணும்? என்னப்பா இது, யாரா இருந்தாலும் செய்யாத செஞ்சதா சொன்னா கோவம் வரதானே செய்யும் அப்படிம்பீங்க. கரெக்ட், அது நியாயமா வர கோவம் தான். அதனாலதான் முன்னாடியே நான் சொன்னேன் இதுல நியாயமாவும் அநியாயமாவும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட கோவப்படாம ரொம்ப மெச்சூர்டா அமைதியா ஹேண்டில் பண்றவங்களும் இருப்பாங்க. 14, ஒருத்தரை பார்த்து பொறாமையில வர கோபம். பொறாமையில எல்லாம் கோபம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இன்னொருத்தர் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற பொறாமையிலையும் ஆற்றாமையிலையும் தான் கூட இருக்கிறவங்களோட எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்து கோவப்படுவாங்க. அந்த மாதிரி பொறாமையில கோபப்படக்கூடிய நபரா நீங்க? 15, உங்களை பார்த்து ஜாடையா பேசினா, அதாவது ஜாட பேசுறப்ப வர கோபம். 16, நீங்க நினைக்கிறத அவங்க பேசலனா? இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. பல பேருக்கு என்ன உள்ள இருக்கும்னா நம்ம நினைக்கிறத எதிர்த்தரப்புல உள்ளவங்க பேசணும் அப்படின்னு யோசிப்பாங்க, நினைப்பாங்க. அப்படி அவங்க பேசாத போது அவங்க நினைச்சதை என்னானே சொல்லாம கோவப்படுவாங்க. 17, ஒரு நபரையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ சகிச்சு கொள்ள முடியாம வர கோவம். இது நிறைய பேருக்கு சமூக அக்கறையில வரும். சமூகத்துல நடக்கிற அநியாயமான விஷயங்களையும் அவலங்களையும் பார்க்கும்போது அதை தாங்கிக்க முடியாம வர கோபம். 18, உங்களுடைய பிரச்சனைய உங்க கூட இருக்கிறவங்க அல்லது உங்க எதிரில இருக்கிறவங்க புரிஞ்சுக்காதப்ப வர கோபம். 19, நீங்க சொல்றத தப்புன்னு பலர் முன்னிலையில உங்களை விமர்சிக்கப்படும் போது வர கோபம். 20, நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது உங்களை அவாய்ட் பண்றதுனால வர கோபம். அது போன்லயோ நேர்லயோ. இப்ப நான் சொன்ன 20ல 20 உங்களோட ஒத்து போச்சுன்னா கொஞ்சம் கோபப்படாம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க.